வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினா, என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் பிரியா அக்கா நீங்க வந்து செகண்ட் பேபி பிளான் இருக்கா இல்லையா? பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. நீங்க மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த கேள்வி தான், என் புள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கா, ஏன் என்னாச்சு, ஆப்ரேஷனுக்கு இது பண்ணிட்டீங்களா, ஒரு பாப்பாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னா, உங்க மூஞ்சி வந்து என்னதுங்க, நல்லா கும்முன்னு உருண்டையா கும்முன்னு நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கு, நீங்க வந்து மறைக்கிறீங்க, கன்சீவா தான் இருக்கீங்க, மறைக்கிறீங்க, வயிறு தெரியுது, நீங்க போய் சொல்றீங்க, வயிறுமா தெரியுது, நீங்க ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருந்தீங்க அதுல வந்துட்டு வயிறு தெரியுது நீங்க மறைக்கிறீங்க, அப்படி நாங்க சொன்னா என்ன கண்ணு வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கண்ணு வைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, கண்ணு வைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, அதாவது கேட்ட கேள்வி இந்த மாதிரி வந்து எல்லா கேள்வியும் கேட்டீங்க. அதை விட பெரிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து விலையில் வந்து வச்சுட்டு ஒரு போட்டோ போட்டிருந்தேன். வளையல் மட்டும் வச்சிருப்பாரு, இப்படி வயிற்று பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தா, அதை வச்சு எல்லாம் போட்டோ போட்டிருந்தேன். அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பாட்டு செட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா தப்பான பாட்டு தான் செட் பண்ணி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா வானவராயன் படம், அந்த படத்துல இருந்து பாட்டு வந்து செட் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய சாரி, எல்லாத்துக்குமே பெரிய பெரிய சாரி. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வீடியோ, அதுக்காக அவ அந்த மாதிரி போடலாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு எடுத்து நான் போட்டேன். பட் ஆனா நான் கொடுத்த போஸ்டும் வந்து தப்பான போஸ்ட் தான், அப்படி கொடுத்துருக்க கூடாது. அதுலயே கீழே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நான் வந்து அது மாத்தி தான் எழுதியிருப்பேன். அதாவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதில் எழுதியிருந்தேன். அதை யாருமே நோட் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு எங்ககிட்ட கேட்டால் சரியா சொல்ல, உன்னோட ஒப்பீனியன் சொல்லுமா, முதல்ல உனக்கு ஆசை இருக்கா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ராங்க் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணப்போ மாமா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுலேயே என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து முழு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். ஆனால் வந்து மாமா வந்து ஆகாதே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, அதுக்கு பதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, செகண்ட் பேபி பிளான் கேட்டிருக்கிறீங்க இருக்கா இல்லையான்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் பாப்பாவுக்கு அப்புறம் ஒரு இது வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஒரு 2 மாதமா 1 மாதமா என்னாச்சுன்னா, இவைய மண்டக்குள்ள பூந்து, அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குழந்தைகளை பற்றி அதை பேசி 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 இப்போ எனக்கே ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்துச்சான், நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும், இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமோ, பாப்பாவுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு, ஒரு மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ இன்னொன்று வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கூட நீ விட்டுட்டான். நானே வந்து டபுள் மைண்ட் செட், முதல்ல கன்ஃபார்ம் எனக்கு வேண்டாம் பாப்பா ஒன்று மட்டும் போதுன்னு நினச்சிருந்தேன். எனக்கு இப்போ நான் டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஒருவேளை இருந்தால் நல்லா இருக்குமோ, ஒருவேளை மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம வேண்டாம்னு நினைக்கிறது அப்புறம் நம்ம நினைக்கும் போது கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அதுக்கு இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முழு தேர்வாக தான் இருக்கேன். எனக்கு வந்து கம்பல்சரி கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு. கணவனோட ஆசீர்வாதம் வேணும், கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும். கடவுளோட ஆசீர்வாதம், அதாவது நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கடவுள் கொடுக்க மாட்டார், நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மையாலுமே உண்மைதான். அது யாருனாலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. நேற்று லைவ்லையும் சரி வீடியோலையும் சரி பாட்டு வீடியோ நாங்கள் போடாதனால அதுக்கு கேள்வி வருது. நீங்கள் வந்து இப்போ வர பாட்டு வீடியோ எடுக்கிறதுல எதனால, எனக்கு இது முடியலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இன்னும் ப்ரெக்னென்ட் எல்லாம் இல்லை. அவங்க சொல்றாங்க டயர்ட் ஆயிட்டேன் அப்படி சொல்றாங்க. ப்ரெக்னெண்டா இருக்கேன், டயர்டா இருப்பேன், எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பிரியா பிரெக்னன்ட்டா இருந்தா டான்சர் வீடியோ போடுவா.
பாட்டு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கல, ஏன்னா வியூஸ் போகுது, போகாமல போகுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வேலைகள் அதிகம், அதனால ஓன் வயசே இருக்கிறதுனால நிறைய இருக்கு. சரி அதுவே போடுவோம். வேலை அதிகமா இருக்கிறதுனால சரியா பாட்டு வந்து நம்மளால எடுக்க முடியல. அப்படியே எங்கேயாச்சும் போனா டக்குன்னு ஒரு பாட்டு எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். பண்ணாமலாம் இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். கடவுள் எப்ப கொடுப்பாரோ அப்ப கண்டிப்பா கொடுப்பாரு. நான் குழப்பத்துலதான் இருக்கிறேன். வேண்டாம்னு நினைக்கல, வேணும்னு ஆசையும் இல்லை. ஆனா பாப்பா பத்தி யோசிக்கும் போது அதாவது நமக்கு எனக்கு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இவங்களுக்கு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாக்குறத விட நம்ம குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பாக்குறது. நம்ம வந்து எனக்கு வந்து இந்த முடிவு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு உனக்கு எல்லாமே அப்பா அம்மாவை தாண்டி உனக்கு எல்லாமே வந்து அக்கா தான், உனக்கு எல்லாமே அக்கா தான், உனக்கு எல்லாமே தங்கச்சி தான் அப்படின்னு நம்ம வந்து சின்னதுல இருந்தே அவங்க மண்டையில நல்லா விதையா விதைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகும் போது அவங்கள விட்டு கொடுக்காம வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் எனக்கு. எங்க மைண்ட் தாட்டை தாண்டி இப்ப பாப்பாவே சில சமயம் கேக்குறா, ஏமா எனக்கு மட்டும் நான் எனக்கு மட்டும் விளையாடுறதுக்கே ஆள் இல்ல அவங்க அதாவது அவ கேட்டதே வந்து நான் எப்பன்னா பூர்ணி செகண்ட் பிரெக்னன்சி அப்பவே வந்து பாப்பா வந்து கேட்டா. அவங்க குட்டி பாப்பா பிறந்தப்பயே வந்து கேட்டா, நம்ம வீட்லயும் இந்த மாதிரி குட்டி பாப்பா வேந்தா நல்லா இருக்கும்லம்மா, அதை நான் நல்லா பாத்துக்குவேமா அப்படி. அது குட்டியும் உண்டு. அந்த பாப்பாவை பார்த்து பாப்பாவை வந்து கேட்டா என் ஃப்ரெண்டு பூர்ணி அவங்க. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் பெருசாகி அஜயும் அவங்க பாப்பாவும் விளையாடும் போதும் பாப்பா நிறைய கேட்டிருக்கா. ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது நம்ம வீட்டுல ஏன் குட்டி பாப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரீசெண்டா இந்த டேஸ்ல வந்து இப்ப 2-3 மாசமா பாப்பா அதிகமா கேக்குறாங்க. இப்போ எங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பேபி பத்தி அவங்க வந்து இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கங்க. நான் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் அதை பத்தி கவலைப்படுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல நான் இருக்கிறேன். அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கட்டும். இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவமும் இருக்கு, இல்லைனாலும் அதுவும் ஓகே தான். ஏன்னா நம்ம குழந்தைன்னு இல்லாம இல்லை, பாப்பா ஒருத்தி இருக்கிறா. அதனால வந்து அது பெருசா தெரியல. அதனால இன்னும் இருந்தா அவளுக்கு ஒரு வேணும் கண்டிப்பா. ஏன்னா நான் இன்னைக்கு யோசிக்கிற மாதிரிதான் நாளைக்கு என் பொண்ணு பெருசாகி அவ ஒரு அளவுக்கு ஒரு 25-26 வயசு வரும்போது அவ யோசிப்பா. இப்ப நான் எப்படி எங்கேயும் போகாம ஒண்ணுமே பண்ணாம இப்படி நான் இருக்கணும், நாளைக்கு என் புள்ள அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைண்ட் வந்து எனக்கு இப்ப ரீசெண்டா ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு தீபாவளி பொங்கல் எதுனாலும் அவங்கவுங்க வந்து வீட்டுக்கு போய்க்கணும், நம்ம தான் இப்படி இருக்கோம், குழந்தை அப்படி இருக்க கூடாது. நான் அதையும் இதையும் சொல்லி மைண்ட வந்து முக்கால்வாசி மாத்தி வச்சிருக்கேன். நான் என்னோட மைண்ட் செட்னா இறந்ததெல்லாம் இழந்துட்டு, அதாவது இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு நிலையான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது பண்ணனா அது இந்த ஜென்மத்துல இப்போதைக்கு நடக்கிற மாதிரி. நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேபி கூட பிளான் பண்ணும்போது நிறைய பேர் யோசிச்சிருந்துருக்கலாம், இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தை வேண்டாம், நாங்கள் வந்து நிலைய ஒரு ஸ்டாண்டர்ட்ல கிடையாது அப்படின்னு. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஒரு பேபி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளே பாப்பா இல்லை அப்படின்னா நம்ம சண்டை போடாமல் இருந்திருப்போமா? ஓடுவோம், சண்டை இன்னும் வராம இல்ல வரும். பாப்பா இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க பாப்பா எல்லாம் இப்ப என்னன்னா, நான் கொஞ்சம் கத்தி பேசினா கூட அவ அழுவா. அப்பா அப்பா அம்மாவை திட்டிராதப்பா, அழுவா, அம்மாவை திட்டிராதப்பா. கொஞ்சம் இப்படி என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச, நான் கத்தும் போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே பேச மாட்டா. நான் கொஞ்சம் கத்துனேன்னா அவளுக்கு பயந்துறா. அதிகம் பண்ணாரு, ஏப்ரியா இப்படி பண்ணுனேன்னு சவுண்ட் அதிகமாச்சு அப்படினாவே பயந்துறா. கேப்பா, ஏன் எதுக்கு அம்மா திட்டுற, ஏன் பயப்படுறா, அழுகறா. சில சமயம் அழுதுறா, அம்மாவை திட்டிராதப்பா, வேண்டாப்பா, அம்மா வேணுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு போயிடுறா. சரி, நம்ம எங்க பிளான் இதாங்க. எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன். பட் ஆனா இப்போ பிரெக்னெண்டா இல்லை. நீங்க நிறைய வீடியோல பார்த்துட்டு கேட்குறீங்க, சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். ஆசை இல்லாமலாம் இல்லை, இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்தளவில் அந்த வீட்டிலேருந்து நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்ட் வந்துருச்சு. இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு துணையாக இன்னொரு குழந்தை வேணும். நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலுமே நம்மளுக்கு பத்தாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக குழந்தையே இல்லை அப்படிங்கலாம ஒன்று இருக்குது, இருந்தாலும் பாப்பாவுக்கு துணை அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும். பிளான் இருக்குங்க. ஆனா இப்போதைக்கு வந்து சாத்தியமாலன்னு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நாங்க வீடியோ வந்து போடுறோம். இதுதான் ஓகேங்களா. நீங்க கேட்ட கேள்வி இதுல எது நாங்க உங்களுக்கு எந்த ஒரு பதில் சொல்லாம இந்த இது பர்டிகுலரா விட்டுட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். Thank you for watching. வேற
வேற என்ன சொல்றது? புதுசா யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்கல, வீடியோக்குள்ளே போய் பாருங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதே நீங்கள் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மறக்காம எல்லாமே ஹைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.